போன இதில் டொமஸ்டிக் நேஷ்னல் இன்கம் அண்ட் இட்ஸ் யூஸ்ஃபுல்னஸ் பார்த்தோம். இப்போ அதோடைய கண்டினியூஷன் வந்து டாபிக் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத். அதனுடைய யூனிட் 1ல் கிராஸ் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அண்ட் இட்ஸ் க்ரோத் அதனுடைய வளர்ச்சியையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னாங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் what do you mean by national income, what functions, everything we already see, but we are going to see what are the importance of GDP. அதனுடைய முக்கியத்துவம் கிராஸ் டொமஸ்டிக் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுதான் இப்போ இம்பார்ட்டன்ஸ். இது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும், 2 மார்க் கொஸ்டினில் நிச்சயமாக கேட்பாங்க. நல்லா கவனிங்க. இந்த இம்பார்ட்டன்ஸ் 7 பாயிண்ட் தான், 27 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினீங்கன்னா யூ கேன் கெட் 2 மார்க்ஸ். ஏன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். இது வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபியில் என்ன பார்க்குறீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியினுடைய growth மீன்ஸ் வளர்ச்சியுடைய ஸ்டடி. அதை பற்றி எப்படி எல்லாம் வளர்ந்துருக்கு, என்ன வாட் யூ மீன் பை தி எக்கனாமிக் க்ரோத், என்னென்ன துறைகள் என்னென்ன வளர்ந்துருக்குங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். அப்புறம் அன்இக்குவல் அந்த வரக்கூடிய நாட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். அது எப்படி வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அன்இக்குவல் ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தர் குறைவாகவும் இருக்கும். தட் இஸ் கால்ட் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். மூன்றாவது ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். வாட் யூ மீன் பை இன்ஃப்ளேஷன்? இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். பணவீக்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா when at the time of inflation prices are rising. Inflation means பணவீக்கம்னா பணவீக்கம் மீன்ஸ் என்னன்னா பணம் வந்து அதிகமாக இருக்கும். சர்க்குலேஷன் ஆஃப் மணி இஸ் டூ மச். பணத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும், பணத்துக்கு மதிப்பு இருக்காது, பொருட்களின் விலைகள் ஏறி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். வாட் யூ மீன் பை இன்ஃப்ளேஷன்னா அதனுடைய என்ன பிரச்சனைனா எல்லா பொருளும் விலைவாசி ஏறி இருக்கும், பணத்தோட அளவு அதிகமாக இருக்கும், பணத்துக்கு மதிப்பு இருக்கும். தட் இஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். அதனுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இன்ஃப்ளேஷன். அடுத்தது வந்து பணவாட்டம். வாட் யூ மீன் பை இன்ஃப்ளேஷன்? பணவாட்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பணத்துக்கு மதிப்பு இருக்கும், பொருட்கள் விலை குறைஞ்சிருக்கும், மக்கள் கிட்ட பணமே இருக்காது. சர்க்குலேஷன் ஆஃப் மணி இஸ் ஷார்டேஜ். அதுக்கு நேர் ஆப்போசிட்டு டிப்ளேஷன். பணவீக்கம்னா எல்லா பொருளுடைய விலைகளும் ஏறி இருக்கும், பணத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும், ஆனால் பணத்துக்கு மதிப்பு இருக்காது. 5 ரூபா விற்கிற பொருள் வந்து 50 ரூபா விற்கும். அப்போ எல்லாருமே பணம் இருக்கும், அப்போ பொருட்களுக்கு மதிப்பு வந்து பணத்துக்கு மதிப்பு கிடையாது. இன்ஃப்ளேஷன். அதற்கு நேர் மாறாக டிப்ளேஷன்னா பணவாட்டம். பொருட்களின் விலைகள் குறைந்திருக்கும், பணத்தோட மதிப்பு அதிகமாக இருக்கும், பணத்தினுடைய சர்க்குலேஷன் குறைவாக இருக்கும். அது பணவாட்டம் என்று பெயர். அதை பற்றிய பிரச்சனைகளை பார்க்குறதா டொமஸ்டிக் ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ஸ். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஒரு நாடு வாட் யூ மீன் பை டெவலப்டு, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் ரிகார்டிங் வாட் யூ மீன் பை டெவலப்டு கண்ட்ரீஸ். வளர்ச்சியடைந்த நாடுகள் அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பான், இத்தாலி, சைனா லைக் போன்ற நாடுகள்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸ். அந்த நாட்டுக்கும் வளர்ச்சி குறைவான நாடு இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கும் வளர்ச்சி குறைவான ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸுக்கும் உள்ள கம்பேரிசன் ஒப்பீடு. அந்த நாடு எப்படி இருக்கு, நம்ம நாடு அந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்னால் அமெரிக்காலாம் டெவலப்டு கண்ட்ரீஸ், இங்கிலாந்து டெவலப்டு கண்ட்ரீஸ், ஜப்பான் டெவலப்டு கண்ட்ரீஸ். அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க. எவரிபடி ஹேவிங் ஹவுசஸ். ஒவ்வொருத்தருக்கும் வீடு சொந்தமாக வீடு இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், ஆடம்பரமான பொருள். அவங்களுடைய வாழ்க்கை திறமையை உயர்வாகும். தட் இஸ் கால்டு கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தில் உள்ள எந்தெந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்னு பார்க்குறப்ப அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி அண்ட் ஆல்சோ ஜப்பான், சைனா போன்ற நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடு. அவங்க நாட்டுடைய குளோபல் டெவலப்மெண்ட் வந்து நிறையா இருக்கும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதிகமாகும், மக்களுடைய வாழ்க்கை தரம் அதிகமாகும். எவரிபடி லிவிங் வித் ஹாப்பிலி, எவரிபடி ஹேவிங் ஒன் ஹவுசஸ் அண்ட் கார் ஆல்சோ. எவரிபடி சில்ட்ரன் வந்து தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். நல்ல எவரிபடி வெரி. அது முக்கியமான காரணம்னால சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அந்த மக்கள் வந்து லேசினஸ் கிடையாது. ஒரு எல்லாருமே உழைக்கக்கூடிய ஜப்பான் நாடுன்னு உழைச்சிட்டே இருப்பாங்க. படித்த நேரம் போனால் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பொருள் செஞ்சு அதை ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணி அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். அதனால தான் அந்த நாடெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம நாட்டில் வந்து சோம்பேறித்தனம் வந்தால் டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பண்ணுறது, தூங்குறது, இப்படிலாம் நாடு வளர்ச்சி அடையும். நல்லா புரிஞ்சுங்க. நான் அவங்க நாட்டில் படித்த நேரம் போக பாக்கி நேரத்தில் வந்து வீட்டில் வந்த உடனே
வேலை ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையணுன்றதுக்காக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி சயின்ஸு ஏதோ டெவலப் பண்ணி 10ஆம் 5ஆம் கிளாஸ் இருந்து அதை செய்வோம். நம்ம நாட்டில் அது என்டையர்லி டிஃபரெண்ட். வந்தோடனே ஸ்கூலுக்கு தூரம் எப்படா செல்வம் பண்ணணும், எப்போ டிவி வாங்கணும் அப்படின்னு டைம் பாஸ் பண்ணுறது இன்னும் வளர்ச்சி அடையலை. ஏன் நம்ம நாடு வளரலைன்னா காரணம் வந்து லேசினஸ், சோம்பேறித்தனம், என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, எந்தெந்த மாதிரிலாம் நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருந்துட்டு இன்னும் டெவலப் ஆகலை. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இதெல்லாம் இந்த முறைகள்லாம் செய்யப்பட்டால் தான் இந்தியா வளர்ச்சி அடையும். இது வந்து கம்பேரிசன் டெவலப்ட் அண்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்ட். இதுதான் கம்பேரிசன். அந்த நாடு ஏன் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நம்ம ஏன் வளர்ச்சி அடையும். அடுத்தது எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். இப்போ இந்த இடம் பாரு, எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர், மனிதனுடைய வாங்கக்கூடிய சக்தியை மதிப்பிடுது. இப்போ பணம் கையில் இருந்தால் தான் பொருளை வாங்க முடியும். பணம் இல்லாமல் கடையில் போனால் பொருள் கொடுப்பாங்க. வித்தவுட் மணி வி கான்ட் பை எனிதிங். வித் மணி வி கேன் பை எனிதிங். வித்தவுட் மணி வி கான்ட் பை. பணம் கையில் இருந்தால் தான் பர்ச்சேசிங் பவர், வாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அதை வந்து இப்போ அதுதான் ஜிடிபி வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். எஸ்டிமேட் அதை பண்ணோம். எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர், மக்களுடைய வாங்கக்கூடிய சக்தி எப்படி இருக்குது. எல்லாருக்குமே பணம் தான் வாங்க முடியும். பணம் இல்லைன்னா ஹவு யூ கேன் கோ டு பை த கமோடிட்டிஸ் ஃப்ரம் த ஷாப். இட் இஸ் இம்பாசிபிள் டு பை. காரணம் nobody can go to buy the commodities from the shop. That is impossible. எதுவுமே வாங்க முடியாது. கையில் பணம் இருந்தால் தான் you can go anywhere else. வீட்டை விட்டு வெளியில் போனாலே கையில் பணம் வேணும். அது பர்ச்சேசிங் பவர். ஏதாவது பொருளை வாங்கினா பணம் வேணும். அதெல்லாம் கவர் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. அடுத்ததாக பப்ளிக் செக்டார், பொதுத்துறை. என்ன பொதுத்துறை? பொதுத்துறைனா அரசு சார்ந்த துறைகள் கூட பொதுத்துறை. பிரைவேட் செக்டர்னா தனியார் துறை. அது பொதுத்துறை கூட கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருக்கிற பேங்க்ஸு, இன்சூரன்ஸு அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏர், எவ்ரிதிங் இஸ் கமிங் அண்டர் தி பப்ளிக் செக்டார். அதனுடைய அரசாங்கத்தினுடைய கையில் இயங்கக்கூடிய இது வந்து பப்ளிக் பொதுத்துறை. பிரைவேட் செக்டர்னா தனியார் நடத்துறது, இந்த அரசாங்கமே நடத்துறது. என்ன பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், நேவல் லிக்னைட் கார்பரேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏர் இந்தியா, இதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட பப்ளிக் செக்டாரில் வரும். இதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. அடுத்ததாக கெயின் டு எக்கனாமிக் பிளானிங், வரக்கூடிய வருமானத்தை, நாட்டினுடைய வருமானத்தை எப்படியெல்லாம் செலவு செய்யலாம், எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு அலாட் பண்ணலாம்ங்கிறத கெயின், அதை வழிகாட்டுறது ஒன் ஆஃப் த ரீசன். அது வந்து கெயின் டு எக்கனாமிக் பிளானிங், பொருளாதாரத்தை திட்டமிடுவதற்கு வரக்கூடிய இன்கத்தை how or what are all the ways we are spending the money in the various sectors of the economy. எந்தெந்த துறைக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத காக்கிறது தான் கெயின். கைடன்ஸ் கொடுக்குறது தான் ஜிடிபி, கிராஸ் டாமஸ்டிக். இவ்வளோ வருமானம், நாட்டினுடைய வருமானம் 1 லட்சம் கோடி, ஒரு நாட்டினுடைய வருமானம் வருது. எந்தெந்த துறைகளுக்கு இவ்வளவு, எங்கே அக்ரிகல்ச்சருக்கு இவ்வளவு, இண்டஸ்ட்ரீஸுக்கு இவ்வளவு, எஜுகேஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு அரசாங்கம் வந்து திட்டம் போட்டு அதை பிளானிங் திட்டமிட்டு அலைகிற மணி பார்த்த வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கானமி. அதுதான் கெயின் டு எக்கனாமிக் பிளானிங். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபாலோ கிளியர் புரிஞ்சுக்கிங்களா? கெயின் டு எக்கனாமிக். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஒவ்வொரு துறைக்கு எவ்வளோ ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த துறை முக்கியமான துறை, எது அவசியமான துறைங்கிறது அரசாங்கத்துக்கு வழிகாட்டுவதற்கு மிக மிக அவசியமானது ஜிடிபியோட கவுண்டிங். அடுத்ததாக லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை அதனுடைய வரையறை. வாட் ஆர் ஆல் த லிமிடேஷன்? தி ஜிடிபி இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெஷர் ஆஃப் த கண்ட்ரிஸ் எக்கனாமி. ஜிடிபி வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. என்னன்னா வைட்லி யூஸ்டு, உபயோகப்படுத்தக்கூடிய அளவு வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை அளவு போகிறது ஜிடிபி தான். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தான் ஒரு நாடு வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை அளவீடு செய்யறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது while appreciating its usefulness we should be aware of some of its limitation. அதனுடைய வரையறைகள் என்னங்கிறத பார்க்கலாம், என்னென்ன செய்யுதுங்கிறத கீழே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து several important goods and services are left out of the economy. முக்கியமான ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கணக்கிடும் பொழுது முக்கியமான துறைகள், முக்கியமான பணிகள்லாம் புறக்கணிக்கப்படும். என்ன முக்கியமான பணி பாருங்க? ஒரு நாட்டில் வந்து எல்லா பண்டை வாடிய நேஷனல்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை an economy over a period of
ஏரியர், நாகரி ஏரியர் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை தான் நாட்டு வருமானம் வரும். பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாட்டு வருமானத்தில் வந்து இங்கே பாரு செவரல் இம்பார்ட்டன்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் லெஃப்ட் அவுட். இதை புறக்கணிச்சிடுறாங்க. எதற்காக புறக்கணிச்சிடுறாங்க? இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருக்காங்க, பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பணி வந்து அளவிடத்துல அதுக்கு வேலையே கிடையாது. அவ்வளோ சரி உன்னை படிக்க வைக்கிறதுக்காக சாப்பாடு ஊற்றி துணி துவைச்சி வீடை கழிச்சு சமையல் பண்ணி உனக்கு சாப்பாடு கொடுக்குற அவங்களுடைய பணி வந்து இந்த நாட்டு வருமானத்தில் கணக்கில் வராது. அது வந்து லெஃப்ட் அவுட். அவங்களுடைய சர்வீஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். ஒரு பையன் வளர்கிறதுக்கு அவன் படிக்கிறதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் மதரோட பணியும் சரி அப்பாவோட பணியும் ரொம்ப முக்கியமான பணி. அது வந்து கவுண்ட் பண்ண முடியாது, அதை எடுத்துக்க முடியாது. Understand? The GDP includes only the goods and services sold in ஏன்னா அவங்க ஆற்றக்கூடிய பணிகள் வந்து அங்காடியில் விலை போகாது. உனக்கு தெரியும், நீ வளர்ந்து பெரியவனாகி படித்து சம்பாதிக்கிற லெவலில் வருவ. அது வரைக்கும் அம்மா அப்பாவோட பணி ரொம்ப அளவிடத்தக்க, அது எப்படியுமே மெஷர் பண்ண முடியாது. அமெரிக்கா போன்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வைப்பாங்க, அப்புறமேல வெளியில் திறந்து விடுவாங்க, நீ போ வேலை செஞ்சு படிச்சுக்கிட்டு. ஆனால் நம்ம நாட்டில் பேரண்ட்ஸ் வந்து மாணவர்களை அவன் 23 வயசு 22 வயசு வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு போட்டு கல்லூரியில் சேர்த்து அவன் படித்து பெரிய ஆளாக வளர்த்துட்டு அம்மாவும் அப்பாவும் பேரண்ட்ஸ் வந்து சாக்ரிஃபைசிங் தேர் லைஃப். அவங்களுடைய வாழ்க்கை பூரா பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அவங்களுடைய அருமையான பணி வந்து இந்த நாட்டு வருமான கணக்கில் வராது. நல்லா புரிஞ்சுங்க, அவங்களுடைய பணி இதில் வராது. அதான் சொல்கிறோம். GDP includes only the goods and services sold in the market. ஏன்னா அவங்களுடைய பணிகள் வந்து அங்காடியில் விலை போகாது, அங்காடியில் மார்க்கெட் வந்து விலை போகாது. அடுத்ததாக valuable service of parents to provide their children development in all aspects. எல்லா விதத்திலையும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய உயிரை தவிர அனைத்தையும் கொடுத்துருக்காங்க. உள்ள வரணும், நல்லா வரணும், நல்லா வரணும்னு உயிரை விட்டு தான் கொடுக்குற பாக்கி எல்லாமே ஸ்பெண்டிங் ஆல் தோஸ் எவ்ரிதிங். அவங்க பணி செய்கிறாங்க, பணம் வாங்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவங்களுடைய பணி நாட்டு வருமான கணக்கில் வரல. இப்போ டெவலப்மெண்ட் இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி. அது ஒன்று இல்லை, கால்குலேஷன் ஜிடிபி கால்குலேஷனில் வராது. பிகாஸ் இட் இஸ் நாட் சோல்ட் அவுட் இன் த மார்க்கெட். அது வந்து அங்காடியில் விட போகாது. அதனால அவங்களுடைய பணிகள் எடுத்துக்கப்படாது. அடுத்ததாக லைஃப் வைஸ் ஏர் நம்ம உயிர் வாழ்றது எது முக்கியம்? காற்று, ஆக்சிஜன் வருது. வந்து வாட்டி ஆக்சிஜன், அதாவது காற்றில் உள்ள மரங்கள் ஆல் த பிளான்ட்ஸ் இன்ஹேல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு at the time of sunlight. All the plants inhales carbon dioxide and exhale oxygen. அந்த ஆக்சிஜன் தான் நம்ம உடம்புக்கு உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக்சிஜன், வித்தவுட் ஆக்சிஜன் we can't live. ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால உயிர் வாழ முடியாது. அப்பேர் அளவிடத்தக்க அது வந்து தெரிசணும் மெஷர்மெண்ட். இந்த காற்றுக்கு அளவிடே கிடையாது. அவ்வளோ அருமையான ஒரு காற்று வந்து ஏர் வந்து அந்த காற்றும் இந்த கால்குலேஷனும் வராது. இதில் ஜிடிபி கால்குலேஷனும் வராது. ஏர் அண்ட் சன்லைட், சூரிய வெளிச்சமும் வராது. காற்றுடையதும் வேல்யூ இல்லை. கால்குலேட் பிகாஸ் இட் இஸ் நாட் சோல்ட் லைக் ஏர் அண்ட் சன்லைட் ஆர் வைடர் அண்ட் ஹெல்த்தி லைட். நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜன் சன்லைட் ரொம்ப முக்கியம். ஆனால் அது வந்து ஜிடிபி கால்குலேஷன் கவுண்ட்டுக்கு வராது. பட் தீஸ் ஆர் நாட் மார்க்கெட் வேல்யூ. இவையெல்லாம் அங்காடி மதிப்பில் கவுண்ட் ஆகாது. ஸோ இட் இஸ் லெஃப்ட் அவுட் ஃப்ரம் ஜிடிபி. அது வந்து என்னது? ஜிடிபி கால்குலேஷன் வந்து விளக்கிறது. எதுலாம் விளக்குறாங்க? ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸோட சர்வீஸ். பேரண்ட்ஸ் வந்து செய்யக்கூடிய விலை மதிப்பற்ற பணிகள், அவங்க உயிரை தவிர திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவங்களுடைய லைஃப் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய உயிரை தவிர அனைத்து விதமான பணிகளை செஞ்சு பையனை வளர்த்து பெரியவனாக்கி படிக்க வச்சு அவன் வேலைக்கு போகிறது அவனுடைய வருமானம் ஈட்டக்கூடிய அப்பேற்பட்ட அருமையான பேரண்ட்ஸோட சர்வீஸ் வந்து நாட்டு வருமான கணக்கில் வராது. ரெண்டாவதாக ஏன் அருமையான ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய காற்று வந்து அதனுடைய பணிகளும் அதனுடைய யூஸ்ஃபுல்னஸும் வராது. மூன்றாவது சன்லைட், சூரிய வெளிச்சமும் இதில் கணக்கில் வராது. ஃபஸ்ட்டு வந்து பேரண்டல் சர்வீஸ், ரெண்டாவது ஏரு, மூணாவது சன்லைட். இது ஜிடிபி கால்குலேஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது மூணும் வராது. பட் தீஸ் ஆர் நாட் மார்க்கெட் வேல்யூ.
லெஃப்ட் அவுட் ஃப்ரம் ஜிடிபி. அதனால ஜிடிபி கால்குலேஷன் வந்து வெளியில் எடுத்துடுறாங்க. அடுத்ததாக ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி, அளவு. ஜிடிபி வந்து என்ன அளவுனா அது எப்படி அளவிடுறாங்கன்னா அதனுடைய அளவு எவ்வளவு உற்பத்தி பண்ணாங்க, எவ்வளவு. குவான்டிட்டினா அளவு, குவாலிட்டினா தரம். குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. ஜிடிபி வந்து எப்படி அளவிடுறாங்கன்னா அதனுடைய எவ்வளோ நாட்டில் எவ்வளோ உற்பத்தி பண்ணாங்க இதை தான் அளவீடு பண்ணுறாங்க. அதுக்கு உதாரணம் இந்த இயர் 1970 ஸ்கூல்ஸ் அண்ட் பேங்க்ஸ் did not permit the use of ball point pens. பால் பாயிண்ட் பண்ண பேங்க்லையும் பண்டிகைலையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இட்ஸ் குவாலிட்டி இஸ் வெரி புவர், அதனுடைய தரம் குறைவாக இருந்தது, அதனால அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. ஆஃப்டர் there is substantial increase in India, the quality of ball point pens and their குவாலிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதனுடைய அளவு அதிகமாகிடுச்சு, அதனுடைய குவாலிட்டி வந்து அப்புறம் நல்லா நல்ல முறையில் இருந்தது. இன்க்ரீஸ் பண்ணி இட்ஸ் வேல்யூ ஆர் நாட் இன்க்ரீஸ். இருந்தாலும் அதனுடைய வேல்யூவை என்ன பண்ணல, நாட்டு வருமானத்தை சேர்க்கல. குவாலிட்டியை சேர்க்க மாட்டாங்க, குவாலிட்டி சேர்க்க மாட்டாங்க. குவான்டிட்டி அளவு கொண்டு தே கேன் இன்க்ளூட். த குவான்டிட்டி எடுத்துவாங்க, குவாலிட்டி இஸ் நாட் நோ யூஸ் டு இன்க்ளூட் இன் த ஜிடிபி. GDP never says about the where share of income is distributed in the country. The GDP of the country may be growing rapidly. நாட்டுடைய வருமானம் அதிகமாக வந்துட்டே இருக்கு. But income may be distributed unequally. வருமானம் அதிகமாக இருக்கு, ஆனால் இன்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, சரியான முறையில் பகிர்வு செய்யப்பட்டது. ஒருத்தருக்கு அதிகமாக போயிடுது, பணக்காரனாக இருக்கான், ஏழையாக இருப்பான். இன்கம் அன்இக்வலி. அது ஜனநாயக நாடு இந்தியா போன்ற வளர்ந்து ஒரு நாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய வருமானம், நாட்டுடைய வருமானம் வந்து அதில் வந்து நிறையா சம்பாதிச்சுட்டு இருப்போமா, வறுமையில் இருப்பான், வறுமையில் இருப்பான். பணக்காரன் மேலே இருப்பான், ஏழை கீழே இருப்பான். அவனுக்கும் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வாஸ்ட் டிஃபரன்ஸ். மேலே டாப்பில் இருப்பான், ஏழை கீழே இருப்பான். They are also called the citizen of India. These other people are also called the citizen of India. ஆனால் unequal distribution வந்து பகிர்வு வந்து சரியாக இருக்காது. ஏன்னா அவனுடைய உழைப்பு ஏற்ற ஊதியம் குறைவாக இருக்கும், இவன் ஒன்றுமே உழைக்காமல் சம்பளம் அதிகமாக இருக்கும், லட்சக்கணக்கில் வாங்குவான். வேலை குறைவு, ஆனால் அவன் வந்து வேலையை அதிகமாக செஞ்சுட்டு குறைவான சேலரி வாங்கிட்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு நிலைமை இந்தியாவில் இருக்குது. தட் இஸ் கால்டு ஜிடிபி கால்குலேஷன். வந்து என்ன அன்இக்வலி டிஸ்ட்ரிபியூட்டட், தட் ஒன்லி a small percentage of people may be benefiting. அதன் விளைவாக குறைவான மக்கள் வந்து பெனிஃபிட்டிங் பண்ணி, குறைவான மக்கள் வந்து அதிகமான பணம் அடைஞ்சிட்டு பெரிய லெவலில் ஹை லெவலில் 7 மாடி கட்டி வீட்டில் இருப்பான், 7வது மாடியில் ஸ்விம்மிங் பூல் வச்சுட்டு டீச்சர் படத்தில் படுத்து கிடப்பான். இங்கே வந்து வறுமையில் பிளாட்பாரத்தில் படுத்துட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவனுடைய வாழ்க்கை வந்து தட் இஸ் கால்டு ஜிடிபி நெவர் சேதப்படுத்த டிஸ்ட்ரிபியூட்டட் அன்இக்வல். அதாவது சரியான முறையில் வருமானம் பகிர்வு கிடையாது. அதனால தான் நம்ம டெமோக்ராட்டிக் திஸ் ஆர் ஆல் தி ரீசன் ஃபார் த poverty and also richness. GDP does not explain about the kind of life. GDP gross domestic product வந்து என்ன சொல்றேன்னா மக்களுடைய வாழ்க்கை தரம். does not explain about the kind of life of people are living. எப்படி மக்கள் வசிக்கிறார்கள் என்பதை இதை பார்க்க போகிறோம். இதில் high level of per capita real GDP. per capita, what do you mean by per capita? நான் already explained. per capita means national income divided by population. This is called per capita. What do you mean by per capita? ஒரு நாட்டினுடைய மொத்த வருமானத்தை அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையால் வகுத்தால் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் per capita. இப்போ பாரு, உதாரணம், ஒரு நாட்டினுடைய வருமானம் 10, 100, 1000, 10 லட்சம், 10 லட்சம் கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி ரூபா. ஒரு நாட்டினுடைய வருமானம் 1000 கோடி ரூபா. அதனுடைய மக்கள் தொகை வந்து 1 கோடி. அதனுடைய மக்கள் தொகை
யாரு இப்போ வந்து நாட்டு வருமானம் வந்து ருபீஸ் பர் கேபிட்டா இன்கம் 1000. இப்போ வந்து ஒரு தனிநபர் வருமானம் மொத்த வருமானத்தை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையால் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் பர் கேபிட்டா இன்கம். அண்டர்ஸ்டாண்ட்? அதான் சொல்கிறேன். ஹை லெவல் ஆஃப் பர் கேபிட்டா ரியல் ஜிடிபி, ஹை லெவல் அதிகப்படியான பர் கேபிட்டா தனிநபர் வருமானம் வந்து ஜிடிபியில் என்ன பண்ணாங்க, கோ டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் சம் பீப்புள். ஒரு சில மக்கள்கிட்ட வந்து அதிகமான வருமானம் வரதுட்டு அவங்கள்ட்ட வந்து போய் அந்த பர் கேபிட்டா இன்கம் சேர்ந்துடுது. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அதாவது எப்படிலாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்கள்ட்ட வருமானம் அதிகமாக இருக்கும். சம்பாதிக்க முடியாமல் அன்ஸ்கில்டு லேபர்ஸ், ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய சம்பாதிக்கும். அதே வேலை அதை விட அதிகமான வேலை 12 மணி நேரம் வேலை செய்வான். ஒரு மாதத்துக்கு 6000 7000 வாங்குவான். அவன் 7 மணி நேரம் வேலை செய்வான். ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவான். அப்போ என்ன ஆகுது, தெர் இஸ் த கான்ட்ராடிக்ஷன் பிட்வீன் த புவர் அண்ட் ரிச். அப்போ அவன் வாழ்க்கை தரம் அதிகமாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கை தரம் குறைவாக இருக்கும். 3 வேளை சாப்பிட முடியாது, ஒரு வேளை தான் 7 மணி நேரம் சாப்பிட முடியும். அவன் தேர் என்ஜாய் தியர் லைஃப் இன் வேரியஸ் டேஸ் பிகாஸ் அவனுடைய வாழ்க்கை தரம் அதிகமாக இருக்கும். அவனுடைய குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கும். எதை விரும்பினாலும் வாங்கலாம். ஆனால் என்னால் 3 வேளை சாப்பாடு கூட சாப்பிடக்கூடிய நிலைமை இந்தியாவிலே இருக்குது. அதனால தான் இந்தியா இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. அப்போ வந்து பர் கேபிட்டா இன்கம் என்பது 1000 ரூபாய் காட்டுது. இது என்ன சொல்றா பாருங்க, கோ டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் சம் பீப்புள். சில மக்கள்கிட்ட வந்து அதிகப்படியான வருமானம் போயிடும். அதிகப்படியான நாட்டுடைய வருமானத்தில் மெஜாரிட்டிஸ் ஒரு சிலருக்கு போயிடும். பாக்கி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் லிவிங் இன் த பாவர்ட்டி. ரோட்டில் படுத்துருப்பான், பாவர்ட்டி, பேமெண்ட்டில் படுத்துருப்பான், வீடு கிடையாது, வசிக்க வாழ்க்கை தரும். They are also called citizen of India. Those persons are also called citizen of India. But these are all these problems prevailing in the like our democratic country India. இதெல்லாம் ப்ராப்ளம் with very low health condition of people. அப்போ பாக்கி வந்து நல்லா இருக்கும், பாக்கி பீப்புளுக்கு லோ ஹெல்த் கண்டிஷன் ஆஃப் பீப்புள். வாழ்க்கை தரம் குறைவாக இருக்கிறது, அவனுடைய உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கும், ட்ரீட்மெண்ட் இருக்காது. அண்ட் அன்டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல். இது காரணம் என்னன்னா ஜனநாயகத்தில் முரண்பாடு. அன்டெமோக்ராட்டிக் சிஸ்டம் நம்முடைய நாட்டில், டெமோக்ராட்டிக் ஜனநாயக நாட்டில் உள்ள வேறு பாகுபாடு, தடி அடிச்சவன் தண்டக்காரங்கள திறமை உள்ளவன் சம்பாதிக்கக்கூடியவன் நிறையா சம்பாதிச்சுவான். வேலை செய்ய கஷ்டப்பட்டுருக்கவன் கஷ்டப்பட்டுட்டே வாழ்க்கையில் வறுமையிலே சாகக்கூடிய நிலைமை இந்தியாவில் இருக்கிற காரணம் அன்டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். அன்டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம், அரசியல் அமைப்பு சிஸ்டம் வந்து ஜனநாயகத்துக்கு முரணாக இருக்கிற காரணத்தால் வாழ்க்கை தரம் குறைவாக இருந்து சாகக்கூடிய நிலைமை இருக்குது. இவங்க வந்து ஹை பொல்யூஷன், அதிகமான மாசு ஏற்படும். அது ஒன்றும் இல்லை, ஹை சூசைட் டியூ டு வாட் ஆஃப் மணி. பீப்புள் ஆர் சூசைட் தம்செல்ஸ். வாழ்க்கையே முடிச்சுக்கிறாங்க. ஏன் இப்படி வாழணும், நடுரோட்டில் படுத்துருக்கணுமா, கால்பாடத்தில் படுத்துருக்கணுமா, அவனை பார்க்குறாங்க, மேலே பார்க்குறாங்க, அவன் கோடீஸ்வரன் மேலே இருக்கான், 7 மாடியில் இருக்கான், ஸ்விம்மிங் பூலில். இவன் வாழ்க்கை தரம் ரோட்டில் கிடக்கு. அவனுடைய வாழ்க்கையை விரக்தி அடைஞ்சிடறான். வாழ்வதா துபியா நாட் துபி, வாழ்வதா சாவதா. வாழணும்னா என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், பணம் வேணும், பணம் எங்கே போகிறது, முடியாது. இது வந்து நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து சரியில்லாத காரணத்தினால ஏழை ஏழையாக இருக்கான், கோடீஸ்வரனாக இருக்கான். இதில் டிஃபரன்ஸ் நிறையா இருக்குது. இவன் வாழ்வதா சாவதான்னு ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு படிச்சிடறான், கிராஜுவேஷன் படிச்சிடறான், நல்லா டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான். அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா பாட்டி தம்பி தங்கச்சி 6 பேர் டெய்லி போகிறான். ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வரான். வேலைக்கு போயிட்டு வரும்போது வேலை இல்லைன்னா வீட்டுக்கு வர்றான். இருக்கிற காசையும் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணிடுறான். வீட்டுக்கு வந்து வேலை இல்லை, அம்மா அப்பா பையனை எதிர்பார்க்குறாங்க, பையன் சம்பாதிப்பான், வேலைக்கு போயிட்டு வருவான், சில வேலை கிடைச்சிடும், வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணலாம், பாட்டிக்கு வருத்தம் செலவு பண்ணலாம் அப்படின்னு பல கனவுகளோட கற்பனையோட உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவன் வேலை இல்லாமல் பையனை தூக்கிட்டு வருவான். வரும்பொழுது தான் வீட்டுக்குள்ள நுழைய பார்க்கணும். என்னுடைய தாய் தகவல் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அம்மா எல்லாம் பட்டினியான வாடி போய் கிடப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டு பி ஆர் நாட் டு பி, வாழ்வதா சாவதா. அப்போ வாழணும்னா என்ன பண்ண முடியும், அன்லீகலாக பண்ண முடியாது. போய் திருடணும், கொள்ளையடிக்கணும், கொலை செய்யணும், அல்லது வாழ்க்கையை முடிச்சுக்கணும், சூசைட். வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். உடனே என்ன பண்ணான், போய் எல்லாருக்கும் போய் ஆற்றுல விழுந்துடுறாங்க, இல்லை ரயிலில் விழுந்துடுறாங்க, மருந்து சாப்பிட்டு செத்துறாங்க.
சொல்றாங்க. இந்தியாவில் பிறந்து இந்திய குடிமகனாக பிறந்து தீஸ் ஆர் ஆல் தீஸ் என்னது அன்இக்வாலிட்டி, அதாவது ஏழை பணக்காரங்க பாகுபாடு காரணமாக அவனுடைய வாழ்க்கையே ஒரு பிறந்தவன் மண்ணிட பிறந்து வாழ தகுதியுடையவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். தட் இஸ் கால்டு என்னது அன்டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல், அரசியல் அமைப்பினுடைய டெமோக்ராட்டிக் ஜனநாயக முறை தவறான முறையாக இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நிகழுது. இதெல்லாம் தவிர்க்கணும்னா மாணவர்கள் நல்ல முறையில் படிக்கணும். ஏன் அவனுக்கு வேலை கிடைக்கல? சாதாரணமாக மார்க் வாங்கியிருக்கான், அதிகமான மதிப்பெண் பெற்றிருந்தா, நல்ல மதிப்பெண்ணா ரேங்கில் வந்திருந்தா அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கும். வேலை கிடைச்சிருந்தா அவன் வேலைக்கு போயிருப்பான், 50,000 லட்சம் ஆகும். அவன் ஏதோ ஆவரேஜாக பாஸ் பண்ணான். காரணம் என்ன? படிக்கக்கூடிய காலத்தில் செல்ஃபோன் பார்த்துட்டான், டிவி பார்த்துருப்பான், பசங்களோட ஊர் சுற்றிருப்பான், மார்க்கு குறைவாக இருப்பான். இதுதான் தீஸ் ஆர் ஆல் தி ரீசன்ஸ் ஃபார் தேர் ஃபெயிலியர்ஸ். ஆகவே மாணவ செல்வங்கள் உங்களுடைய படிப்பில் நல்ல முறையை கவனத்தை செலுத்தி ஒவ்வொரு பாடத்திலும் 100% மதிப்பெண்களை பெற்று உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்து இந்தியாவில் நல்ல குடிமக்களாக உயர்ந்து நல்ல மாணவர்கள் செல்வங்களாக இருந்து நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிலை வராத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு உன்னை ஈன்றெடுத்த பெற்றோருக்கும் மற்றவருக்கும் உன்னுடைய பள்ளிக்கும் நல்ல நிலையை